ப்ரொக்கோலி க்ரீன் பீஸ் ரைஸ். அதாவது பச்சை பட்டாணியும் ப்ரொக்கோலியும் வச்சு நான் இன்றைக்கி சாதம் பண்ண போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மாதிரி அது பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம மீல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலியையும் பச்சை பட்டாணியையும் தான் எடுத்துட்டோம். ஃப்ரீசர்லேருந்து நான் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், இந்த பச்சை பட்டாணி, அதனால் இப்படி இருக்குது. இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. குக்கரை எடுத்து நான் வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் நான் கொஞ்சமாக நெய்யையும் விட்டு கரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா கடைசியில் விட வேண்டாம், கொஞ்சமாக எல்லாருக்குமே கொஞ்சம் அளவுக்கு அந்த வாசனை வந்துக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக குறைஞ்சி வச்சுட்டேன். அப்புறம் அதில் நம்ம இப்போ அந்த வாசனைக்கு உண்டான பொருள்களை போட்டுக்கலாம். அதாவது பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, ஹோல் ஸ்பைசஸ் முழுசாக அதை நம்ம தட்டாமல் அப்படியே நம்ம போட்டுட்டோம். அதாவதுங்க சோம்பு கிராம்பு முழுசாக போட்டுட்டேன். அது கூடவே நான் முந்திரியையும் உடச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அந்த விழுதையும் நம்ம சேர்த்துட்டோம். அந்த எண்ணெயில் அதை நம்ம நல்லா கொஞ்சம் அப்படி வதக்கி விடலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினது கூட இப்போ நான் புதினா இலை அதை அப்படி நிழலில் காய வச்சு அந்த குச்சியோடவே எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதை தான் நான் அப்படி போட்டுட்டேன். அப்புறம் பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கீரையும் அதில் போட்டுட்டேன் நான். இப்போ புதினா முழுசாக அப்படி போடும்போது நமக்கு நல்ல வாசனை கிடைக்குங்க. அதை அப்படியே வாயில் மென்று கூட நம்ம அந்த சக்கையை மட்டும் எடுத்து துப்பிடலாம். நல்ல ஒரு ஜீரணிக்கக்கூடிய ஒரு நார்ச்சத்து பொருள் நமக்கு கிடைக்கும். அதோடு நம்ம இப்போ பச்சை பட்டாணியும் ப்ரொக்கோலி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது எல்லாமே ஏற்கனவே மீல் ப்ரிப்பில் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தான் எடுத்து இப்போ நம்ம போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அது நல்லா வேகிற மாதிரி நம்ம பரட்டி கொடுத்துட்ருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசி, அது 10 நிமிஷம் ஊற வச்சுருந்துருப்பேன் அரிசியை, அதையும் கழுவி அந்த எண்ணெயிலேயே காய்கறிகளோடவே போட்டு நம்ம நல்லா அதை வறுத்து கொடுத்துர்லாம். அப்போ நம்மளுக்கு சாதம் கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் அந்த அரிசியை போட்டு வறுக்கும்போது. அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்க பொடிகள் எல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மசாலா பொடி போட்டேன், பிரியாணி மசாலா பொடி. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுட்டோம். அதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் அரிசியில் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றிக்கணும். இது நான் பாசுமதி போடலைங்க. இது சாதாரணமாக நம்ம சாதத்துக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த சாப்பாட்டு அரிசி தான். தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர் மூடி வச்சுட்டோம். நம்ம இதுக்கு நம்ம 2 விசில் வந்தால் போதும். அது ஆறுனதுக்கப்புறமா அப்படியே எடுத்து நம்ம லேசாக கலக்கி கொடுக்கணும். அந்த சாப்பாடு உடஞ்சி போகாமல் நம்ம கலந்து தரணுங்க. அப்புறம் எலுமிச்சம்பழத்தை அரை மூடி அதில் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நம்ம அதை பெரட்டி கொடுக்கும்போது சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வரும். நம்மளுக்கு டேஸ்ட்டுமே நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். விட்டமின் சியும் நம்மளுக்கு சேர்ந்துக்கும் இல்லைங்களா. இப்போ இதை நல்லா உடையாமல் சின்ன கரண்டி இல்லைன்னா கரண்டினுடைய காம்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சு லைட்டாக அப்படி திருப்பி நம்ம போட்டுட்டா போதுங்க. இப்போ இதுக்கு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு 3 சைட் டிஷ் எடுத்துட்டேன். அதாவது வெங்காய ஊறுகாய், அப்புறம்
அப்பளம், இது வந்து கொத்தமல்லி சட்னி. இந்த 3 எடுத்துட்டேன். வீட்டில் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து அவங்க தயிர் பச்சடி கேட்பாங்க. அதனால் வந்து நான் வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள் ரைத்தா பண்ணுறதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வெஜிடபிள் ரைத்தா ரெசிபி வந்து நான் உங்களுக்கு தனியாக போட்டுடுறேன். இப்போ அதனுடைய காய்களை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த டிஷ் நான் வச்சுட்டேங்க. பார்த்திங்களா, இந்த காய்கறிகள் மட்டும் போட்டு அவங்களுக்கு நான் செய்ய போகிறேன். இது தனியான ஒரு ரெசிபி நான் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி செய்து பாருங்கள். See you friends. Best wishes. Bye.